வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கருப்பு மூவி வந்து ரிலீஸ் ஆனதுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அப்படிங்கிற மாரி ஒரு இஷ்யூ வந்து இப்ப போயிட்டுருக்கு. அதுக்கு வந்து ஆர்ச்சி பாலாஜி வந்து ரொம்ப எமோஷனலா ஒரு வீடியோவ போட்டிருந்தாரு. அத பார்த்துட்டு நெறைய சின்னத்திரை செலிபிரிட்டீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "நீங்க அலறத பார்க்க ரொம்பவும் கஷ்டமா இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது. அவருடைய அந்த எமோஷனலான வீடியோ பத்தி சிடபிள்யூசி ஃபேம் குரேஷி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி தான் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். விஜய் டிவில மூலமா ஃபேமஸ் ஆன குரேஷி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "அண்ணா தயவுசெய்து ப்ளீஸ் அழாதீங்க. நீங்க அழறத பார்க்கும்போது ரொம்பவும் கஷ்டமா இருக்குது. கருப்பு மூவி எல்லாருக்குமே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன கிரியேட் பண்ணிருச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா, அதுல வந்து சூர்யா சார் நடிச்சிருக்கிறதுனால அவருடைய ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாம, இப்போ இருந்த அந்த ஒரு ஸ்பேஸ அவர் அத நிரப்பிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். தயவுசெய்து நீங்க அழாதீங்க. எல்லாமே நல்லதுக்கு தான். கருப்பு வரான்டா, அவன யாரும் தடுத்து நிறுத்த முடியாது." அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா மூவி ரிலீஸ் ஆகும். நீங்க தயவுசெய்து ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி குரேஷி சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது. ஆர்ஜே பாலாஜியா தன்னுடைய வீடியோல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில 6 மணிக்கு ஷோ. ஆனா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தோம். அது மட்டும் கிடையாது. ஃபேன்ஸோட ரியாக்ஷன பார்க்கறதுக்கும் நான் ரொம்பவும் ஆவலா இருந்தேன். அது மட்டும் இல்லாம, இன்னைக்கு ரிலீஸ் ஆகுறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறத என்னால உண்மையிலேயே நம்பவே முடியல. இந்த பிரச்சனைய நாங்க உடனே சரி செஞ்சிருக்கணும். பட் இதுல ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்கு அப்படிங்கிறத எங்களுக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது. ஆனா நீங்க டிக்கெட் புக் பண்ணியிருப்பீங்க. அது மட்டும் கிடையாது. இந்த ஷோவுக்காக ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய அந்த எக்ஸ்பெக்டேஷன நாங்க ஸ்பாயில் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கும்போது தான் எங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்குது. தயவுசெய்து ப்ளீஸ் வந்து இந்த படத்த நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட எல்லாரோடைய அந்த விஷயம். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு இந்த இப்போ இருந்த எல்லா டிஃபிகல்டீஸும் மறைஞ்சிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆர்ஜி பாலாஜி இந்த விஷயத்துக்காக ரியாக்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. கருப்பு மூவி ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட இஷ்யூ அப்படிங்கிறது இருந்தது. ஏன்னா அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது ட்ரிஷாவோட ரோல் அப்படிங்கிறது அதில காமிக்கவே படல. இந்த மூவில ட்ரிஷா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் கேட்டதுக்கு ட்ரிஷா என்ன ரிப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அ அ நல்ல வேளை நீங்க எனக்கு ஞாபகப்படுத்துனீங்க. இந்த மூவில நான் இருக்கிறதையே நான் மறந்தே போயிட்டேன். அப்படிங்கிற மாதிரி அது மட்டும் இல்லாம இந்த படத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பேட் மெமரி அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமேலு படக்குழு மொத்தமா வந்து மன்னிப்பு கேட்டு, த்ரிஷாவோட ரோல் வந்து இதுல ரொம்ப ஹெவியா இருக்கு. அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. த்ரிஷா மேம் வந்து இதுல முக்கியமான ஒரு ரோல பண்ணியிருக்கிறாங்க. அது ரொம்பவும் தவிர்க்க முடியாதது. அப்படிங்கிற மாதிரி கருப்பு மூவியே வந்து த்ரிஷா கிட்ட சாரி சொல்ற மாரி இந்த விஷயத்த பத்தி பேசியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது. இந்த மூவி வந்து சூர்யாவோட கெரியர்லயே ஒரு மிகவும் சூப்பர்வான ஃபிலிமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஏன்னா, இதுவரைக்கும் அவரு சோசியல் மெசேஜ் குடுக்குற மாரி நடிச்ச படங்கள் எல்லாமே மேக்ஸிமம் வந்து ஓடிடில தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில இந்த மூவி வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறப்போ, அது அவருக்கு மட்டும் கிடையாது. அவருடைய ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் கிடையாது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய பிக் ஆக்டரோட மூவி ரிலீஸ் ஆகுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களுடைய கருத்த மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க.